ஹலோ கைஸ், வெல்கம் டு வினு மான்வாரி கேப். இப்போ நம்ம வந்து ஒரு நியூ மான்வா அதுக்குள்ளே தான் வந்து இப்போ போக போகிறோம். கைஸ், இது நல்லா தான் இருக்கும். நான் வந்து இதுவும் எனக்கு ஃபேவரட்டான ஒரு மான்வா தான். ஓகே கைஸ், நம்ம வந்து சாப்டரோட ஸ்டார்டிங் போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சீனோட பேக்ரவுண்டில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ரன் சேண்டல்னு ஒரு ஃபேமிலி பற்றி. அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி வேர்ல்டுவே வந்து ஆள்ற மாதிரி. இந்த வேர்ல்டு வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாதி வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஸ், பாதி வந்து மெஜிஷியன்ஸ். ஸ்வாட்ஸ்மேன்ஸ் வந்து மேஜிக் லேர்ன் பண்ணக்கூடாது கைஸ். அந்த ஃபேமிலியில் வந்து ஃபேமஸான அந்த ஸ்வாட் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஸ்வாட்ஸ்மேன் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்பிடன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ அதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பவர் லெவல் சிஸ்டம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் கைஸ். இந்த பவர் லெவல் சிஸ்டம் வந்து மேஜிக், அப்புறம் ஆரா, அதாவது ஸ்வாட்ஸ்மேன், அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் கார்ட்ஸ், இது மட்டும்தான் வந்து இந்த மானவோட பவர் சிஸ்டமே. ஸ்வாட்ஸ்மேன் வந்து மேஜிக் லேர்ன் பண்ணக்கூடாது, மேஜிக்கு இருக்கிறவங்க வந்து ஸ்வாட்ஸ் லேர்ன் பண்ண மாட்டாங்க. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ், அந்த வேர்ல்டோட ரூல்ஸ். ஓகே கேஸ், நம்ம வந்து ஸ்டார்டிங் போகலாம். அப்போ வந்து ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க, ஒரு குழந்தைய. அவன் போய் ஒரு ஸ்வாடில் வந்து கை வைக்கிறான். கை வச்சு இருந்துட்டு எல்லோரும் இருந்துட்டு இங்கே பாருங்கள், யங் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி பர்காப்ஸ், அதாவது அந்த லார்டோட ஸ்வாடில் வந்து தொட்டிருக்கிறாரு. இது வந்து அந்த கிளானோட வந்து ஒரு ரிச்சுவல் கைஸ். இந்த மாதிரி ஒரு பிறந்த குழந்த வந்து அந்த ஸ்வாடை செலக்ட் பண்ணணும்னு ஹீரோ போய் இந்த மாதிரி ஒரு லார்டோட ஸ்வாடை வந்து செலக்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் ஹீரோவை பற்றி காட்டுறாங்க. ஹீரோ வந்து எல்லாருமே வந்து அந்த கிளானில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன் தான். எல்லாருக்குமே வந்து அந்த யூனிக்யூனஸ் இருக்குது. எல்லாருமே வந்து ஸ்வாடில் டேலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது. என்னால் வந்து நான் என்ன தான் எஃபோர்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் அதில் போட்டாலும் கூட என்னால் வந்து ஸ்வாட்ஸ் லேர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். எல்லோரும் வந்து என்னை வந்து இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச சாபக்கேடே நீ தான் வந்து எங்கள் மானத்தையே வாங்குற அப்படின்னு சொல்லி என் முதுகுக்கு பின்னாடி என் மூஞ்சிக்கு நேரம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. இங்கே இருக்கிற சாதாரண ஒரு சோல்ஜரும் கூட என்னை விட பவர்ஃபுல்லாக இருப்பான், இந்த மாதிரி ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னால் வந்து ஸ்வாட்ஸை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து அவனோட 2 பிரதர்ஸ் வருவாங்க. வந்துட்டு இங்கே பார்த்தியா, அவன் இன்னும் அந்த கட்டையில் குச்சியை வச்சு தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு அவனை கண்டுக்காமல் வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அப்போ ஒருத்தர் இருந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் பேசுனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹீரோ போட்டு அடித்து புள்ளி பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோ வந்து கீழே வந்துட்டு அந்த ஸ்வாட் வந்து எடுக்க போவார், அதையெல்லாம் கவனிக்காமல். அவனுக்கு வந்து அவன் ஸ்வாட் எடுக்க போகிற அதே டைமில் வந்து ஹீரோவோட கையவே மிதித்து, உனக்கு இப்போ அந்த குச்சி சுற்றுறது ரொம்ப முக்கியமாக, அது என்ன தான் யூஸ் பண்ணாலும் உனக்கு அதில் எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல, இதுதான் நீ கண்டுபிடிச்ச ஸ்வாட் தீரியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த புக்கை என்கிட்ட கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அவன் ரெஸ்பெக்டாக தான் கைஸ் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் வந்து இருந்துட்டு அந்த புக்கை வந்து கிழிச்சிடுவாங்க. அதை வந்து ஹீரோ வந்து இத்தனை வருஷத்தில் வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஸ்வாட் டெக்னிக்கெல்லாம் எழுதி வச்சுருப்பான் தியரிட்டிக்கலாக. அதை வந்து கிழிச்சு போட்டுருவாங்க. கிழிச்சு போட்டோடனேயுமே ஹீரோ வந்துட்டு ஏன் நீங்கள் இந்த மாதிரி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி என்னை வந்து புள்ளி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த 2 பேர்த்துக்கிட்ட வந்து கேட்டுட்ருப்பார். அதுக்கு அந்த 2 பேர் இருந்துட்டு நீ தான் இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச சாபக்கேடு, நீ வந்து ஸ்வாட்ஸ் வந்து இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு வந்து உனக்கு தகுதியே இல்லை, நீ எல்லாம் எதுக்கு ஸ்வாடு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடி நடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் கைஸ் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி டேலண்ட்டே இல்லாதவங்கள. அப்படி ஹீரோவுக்கு வந்து 23 வயசு ஆகுது. அதோட வந்து ஹீரோ வந்து அந்த கிளானை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஹீரோ வந்து நினச்சிப்பட்டுருப்பார், நான் என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் கூட என்னால் வந்து இது வந்து லேர்ன் பண்ண முடியல ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு வந்து ஏன்னா வந்து இப்போ 23 வயசில் இந்த கிளானை விட்டே துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது அகதி மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது வந்து அவரோட மாஸ்டரை பார்க்குறாரு. அவள் வந்து ஒரு ஃபீமேல் கேஸ், அவள் வந்து ஒரு மெஜிஷியன். அவள் வந்து இருந்துட்டு சரி விடு, நீ என் கூட வா, உனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இல்லைன்னா என்ன, உனக்குள்ளே ஒரு யூனிக் டேலண்ட் இருக்குது, உனக்கு வந்து இந்த மாதிரி நீ வந்து கிஃப்டட் சைல்டு தான், நேச்சரே வந்து உனக்கு வந்து மேஜிக் லேர்ன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் உனக்கு வந்து சுப்ரீம் லெவலில் வந்து அந்த நேச்சரே உன் பர்த்தில் வந்து உனக்கு கொடுத்துருக்கு, நீ வா என் கூட வா, நான் வந்து உனக்கு மேஜிக் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவரோட ஸ்டூடெண்ட்டாக எடுத்துகிட்டு எல்லா எல்லா டெக்னிக்குமே வந்து ஹீரோவுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஹீரோ வந்து ஈஸியாக வந்து மேஜிக்கெல்லாம் கற்றுக்குவார் கைஸ். அதுக்கப்புறம் திடீர்னு அவர் வந்து ஒரு டெக்னிக் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருப்பார். இந்த இதெல்லாம் நியூ டெக்னிக் மேஜிக்கில் வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு புக்கில் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே ஃபுல்லாக கருப்பாகும்.
அவர் மட்டும்தான் அந்த டார்க்னஸில் நின்றுட்டுருப்பார், எதுவுமே விசிபிளாக இருக்காது, பூராமே டார்க்னஸ் ஆயிரும். அவன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு யார் இது, யார் இப்படி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் அந்த ஜின் அவன் ஹீரோவோட பேர் ஜின் கைஸ், ஜின் ரன் சேண்டலா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மட்டும் ஹீரோ கேட்கும். ஹீரோ வந்துட்டு நீ யார், என்னோடய பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நான் வந்து இந்த மாதிரி உன்னோட ஃபேமிலியோட கான்ட்ராக்டர் தான், ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் தான் வந்து என்னை வந்து கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தார், இப்போ அவர் வந்து இறந்து பல செஞ்சுரிஸ் ஆயிடுச்சு, இப்போ நீ தான் வந்து அதுக்கு வந்து இப்போ ஈக்குவலாக இருக்க, உன்னோட ஆன்செஸ்டர் லெவலுக்கு உனக்கு வந்து கேப்பபிலிட்டிஸும் அதுக்கான டேலண்ட்டும் உனக்கு இருக்குது, இப்போ நீ தான் வந்து உன்னோட கிளான்லேயே டேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு நான் என்ன டேலண்ட்டு, என்னால் வந்து ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பும் கூட லேர்ன் பண்ண முடியல, இப்போ அதனால தான் வந்து நான் மேஜிக் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டார்க்னஸ் இருக்கும்ல அது வந்து சொல்லும், நான் தான் வந்து இந்த மாதிரி இருளின் அரசன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இருளின் அரசனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் இருளின் அரசன், என்னோடய பவரே வந்து டார்க்னஸ் தான், அதாவது இந்த கேர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒர்க் ஆகாது, நீ என்னோடய கான்ட்ராக்டராக மாறு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு கான்ட்ராக்டர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் தான் ஹீரோ வந்து கான்ட்ராக்டரை மீட் பண்ணுறாரு, இது வரைக்கும் வந்து ஃபேமிலியிலே வந்து யாருமே கான்ட்ராக்டரை வந்து மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது இப்போதைக்கு இனி ஏற்கனவே மீட் பண்ணியிருப்பாங்க கைஸ், ஆனால் வந்து இப்போ தான் ஹீரோ ஃபஸ்ட் டைம் காட்டும்போது ஹீரோ தான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கிட்டே பேசுகிறாரு. அப்புறம் அந்த டார்க்னஸ் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லும், நீ வந்து பர்த்லேயே வந்து நீ ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்லேயும் வந்து டேலண்ட்டு தான், நீ மேஜிக்கில் மட்டும் வந்து உனக்கு டேலண்ட் கிடையாது, உனக்கு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்லேயும் வந்து உனக்கு வந்து சுப்பீரியர் லெவலில் தான் வந்து நேச்சர் வந்து உனக்கு க்ரியேட் பண்ணிச்சு, ஆனால் அதை வந்து பிடிக்காத யாரோ ஒருத்தர் வந்து நீ பிறந்தோன்னே வந்து உன் உடம்புல கேர்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த கேர்ஸ் வந்து இருந்துட்டு உன்னோட கேப்பபிலிட்டிஸ் உன்னோட இது எல்லாம் வந்து டேலண்ட் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்குது ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பு, அதை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து உன்னோட வந்து ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து உன்னால் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உன்னால் எவ்வளோ சீக்கிரம் மேஜிக்கில் மானாவை லேர்ன் பண்ண முடியுதோ அதை விட சீக்கிரம் உன்னால் ஆறாவையும் கற்றுக்க முடியும், ஆனால் அந்த கேர்ஸ் வந்து உன்னை வந்து அதை கற்றுக்கிறதுலேருந்து தடுக்குது, இது யாரோ நீ குழந்தையா இருக்கும்போதே வந்து இந்த கேர்ஸை வந்து உன் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இருள் அரசன் இருக்குமில்ல அந்த டார்க்னஸ் அது வந்துட்டு சரி நீ என்னோடய கான்ட்ராக்ட் ஆகிற மூலமாக இந்த கேர்ஸ் வந்து நீங்கிரும், அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த கேர்ஸ் வந்து உன் மேலே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் மேலே போட்டிருக்கிற கேர்ஸை வந்து அந்த டார்க்னஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து எரேஸ் பண்ணிடும், நல்லிஃபை பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த டார்க்னஸ் போனதுக்கப்புறம் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வந்து அவர்கிட்ட இருக்கிற ஸ்வாடு அங்கே ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் ஸ்விங் பண்ணி பார்க்குறாரு. அது வந்து இது வரைக்கும் ஹீரோ வந்து ஸ்விங் பண்ணதை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா ஹீரோ இப்போ வந்து என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கூட அது கொஞ்சம் கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்வாடை வீல் பண்ணி அதை மாதிரி ஸ்விங் பண்ணுறதுக்கே. இப்போ வந்து ஈஸியாக ஸ்விங் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு அது உண்மை தான், அந்த டார்க்னஸ் வந்து உண்மை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஸ்விங் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அது கூட வந்து மேஜிக்கி ஆட் பண்ணி நான் வந்து மேஜிக் ஸ்பாட்ஸ்மேனாக மாறுவேன், என்னோடய ஆன்செஸ்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து இந்த மாதிரி ஸ்வாடையும் மேஜிக்கையும் வந்து லேர்ன் பண்ணல, ஏன்னா அதை வந்து ஃபர்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் ஹீரோ. இப்போ வந்து அப்படி அவன் ஸ்விங் பண்ணி அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் இருந்துட்டு இதை பார்த்துட்டு வந்து ஹீரோவை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஹீரோ வந்து ரத்தத்தில் வந்து விழுந்து அங்கே கிடப்பார் கைஸ். ஹீரோ வந்துட்டு நீ இருள் அரசன் தானே, நீ என்கிட்ட என்ன சொன்ன, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற, நான் உன்னோட கேர்ஸை நீக்கிறேன் தானே சொன்னேன், இப்போ நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டுமே வந்து நான் வந்து இறக்குற மாதிரி நிலமையாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். அப்படி ஹீரோ சொல்லிட்டே வந்து அங்கே இறந்து போகிறார் கைஸ். அங்கே இறந்து போயிட்டு அடுத்த சீனில் வந்து ஹீரோ வந்து ஒரு குழந்தைய வந்து அவரோட கை வந்து குழந்தையா தெரியுது, அது குழந்தை கை மாதிரி. அப்படி ஹீரோ வந்துட்டு நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன்னா, இது வந்து இந்த பாஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட் தானே, நான் எப்படி திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பார் கைஸ். அப்படி யோசிச்சிட்டே வந்து ஹீரோ வந்து மறுபடியும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே சுற்றி எல்லாருமே வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஹீரோ வந்து மறுபடியும் போய் போனால லைஃப்பில் எப்படி வந்து அந்த மாதிரி லார்டோட ஸ்வாடை தொட்டாரோ அதே மாதிரி வந்து இந்த லைஃப்லேயும் வந்து லார்டோட ஸ்வாடை வந்து தொட்டு இதோட வந்து அந்த ரிச்சுவல் வந்து க்ளோஸ் ஆகுது கைஸ். அந்த லீடர் இருப்பான்ல அவன் வந்துட்டு பரவாயில்ல, இவன் வந்து இந்த மாதிரி லார்டோட ஸ்வாடை வந்து தொட்டிருக்கான், அவன் வந்து அந்த பேத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிவிட்டு சரி இதோட ரிச்சுவல் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
இப்போ சீனங்க கட்டாது கைஸ். ஒரு கேஷுவல் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து அப்போ 6 வயசு இருக்கும். ஹீரோ வந்து ஒரு புக் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோனால அது எட்டாது. அதனால் வந்து ஹீரோ வந்துட்டு நான் வந்து 10 வயசாகிற வரைக்கும் இந்த கேஷுவலில் தான் இருக்கணும், இதுதான் வந்து இந்த ரன்சாண்டல் ஃபேமிலியோட ரூல்ஸே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தூரத்தில் வந்து ஒரு மெய்டு வந்து ஆண் கத்துற மாதிரி இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி உங்கள் பெட்டில் வந்து ஒரு பேடை வந்து யாரோ கொன்று போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த பேடை பார்த்துட்டு இது வந்து கண்டிப்பாக அவனுங்களை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா அவனோட 2 பிரதர்ஸ் நினைக்கிறாங்க. அதாவது போன சீனில் வந்து ஹீரோவை வந்து புள்ளி பண்ணி டார்ச்சர் பண்ணி அடி நடிச்சிட்டு இருப்பாங்களா, அவங்க தான் வந்து இப்போ சின்ன வயசாக காட்டுறாங்க. இப்போ அவனுக்கு 2 பேத்துக்கு வந்து 9 வயசு தான் கைஸ் இருக்கும். அவனுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தியா யங்கஸ்ட் பிரதர், நான் வந்து இந்த பறவை வந்து கொன்னும் வேணும்னு தான் போட்டேன், ஆனால் நீ வந்து பார்ப்பின்னு தான் நான் நினச்சேன், இந்த மாதிரி மெய்டு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பான்னு நான் இது எதிர்பார்க்கல அடைச்ச அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் வந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு கம்முன்னு இருப்பார். அவர் காண்டாகிட்டு இருப்பார் கைஸ். காண்டாகிட்டு அவனுக்கு இன்னும் 9 வயசு தான் ஆச்சு, இவனுக்கு இன்னும் குழந்தையாக இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போதே ஒரு இன்னசென்ட் பேர்டை வந்து என்னையை வந்து அழுக வைக்கிறதுக்கு கொண்டிருக்கிறானுங்க. இவனுக்கு வந்து இப்படியே விட்டுட்டு இருந்தால் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி நினச்சிட்டு இருப்பார் கைஸ். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு 2 விதத்தில் ஒருத்தர் இருந்துட்டு நான் தான் உனக்கு கேள்வி கேட்டிருக்கேன்ல, பதில் சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்க வரும்போது ஹீரோ இருந்துட்டு நீ பண்ணுறத வந்து எனக்கு பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் நீ நாய் குலைக்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காத, கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்னு சொல்லி வந்து பிடிச்சி அந்த பிரதர் இருப்பான்ல அவனை வந்து அடிச்சிடுவார். அடிச்சோடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிரும். ஏன்னா ஹீரோக்கு வந்து 6 வயசு தான் கைஸ், அவன் அடித்தவனுக்கு வந்து 9 வயசு. அப்புறம் அவன் வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அடி விழுகுது. 2 பேர்த்தையும் போட்டு ஹீரோ வந்து இப்போ அடின்னு அடிக்கிறார். அடிச்சுட்டு வந்து 2 பேரும் வந்து அன்கான்சியஸாக போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஒரு கார்டு வருமா வந்து யங் மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி இவங்க 2 பேரும் இப்படி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து திடீர்னு சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்டன்ட்டு என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர் பண்ணி கேட்கும்போது நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, அவனுக்கு 2 பேரும் வந்து அவனுக்குள்ளேயே சண்டை கட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி மயங்கி விழுந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி யங் மாஸ்டர் எனக்கு வந்து புரிஞ்சுது, நான் வந்து இவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இரு கார்டு என் பின்னாடி வா, இவனுங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொண்டானுங்கள ஒரு பறவை அது வந்து ஒரு இடத்துல வந்து ஹீரோ புதைச்சி வச்சுட்டு அவனுங்களையும் வந்து அந்த பணத்துக்கு பக்கத்தாடி அந்த புதைச்சி வச்ச கிரேவுக்கு முன்னாடியே வந்து அவனுக்கு 2 பேர்த்து வந்து படுக்க வச்சுருவார். அப்போ அந்த காடின்னு இருப்பான் அவன் வந்துட்டு யங் மாஸ்டர் நம்ம வந்து இப்படியே விட்டுட்டு போகிறது வந்து நல்லது தானே, ஏன்னா அந்த மழை வந்து நிற்கிற மாதிரி தெரியல, இது இன்னும் ஜாஸ்தியாகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோ வந்துட்டு நான் சொல்கிற நல்லா கேட்டுக்கு கடையின் நான் வந்து இவங்க செஞ்ச விஷயத்துக்கான அந்த பலனை தான் வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன், அதனால் நான் செய்கிறத செய்யவிட அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அந்த கார்டியன் வந்துட்டு ஓகே யங் மாஸ்டர் நான் வந்து உங்களோட டெசிஷன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவார் கைஸ். அப்போ அந்த கார்டியன் இருப்பான்ல அவன் வந்துட்டு எப்படி ஹீரோ வந்து டக்குன்னு அவங்க 2 பேர்த்தையும் அடித்தார், ஏன்னா அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு வந்து 9 வயசு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோவோட கையில் வந்து அந்த டார்க்னஸ் வந்து ஒரு மாதிரி வெளியில் வந்துட்டுருக்குங்க கைஸ். அதை வந்து பார்த்துட்டு இது வந்து மேஜிக்கா, இந்த மாதிரி மானாவை வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதாவது மேஜிக் வந்து ஸ்வாட்ச்மேன் ஃபேமிலி யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்பன் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அவன் யோசிச்சுட்டு இதை பற்றி நான் உடனே வந்து கிங்குக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு குதிரை ஏற்படுவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிரையில் ஏறி வந்து இந்த மாதிரி கிங்கை பார்க்குறக்கு போயிட்டுருப்பான். ஹீரோ வந்து அது வெளியே ஜன்னல்னு பார்த்துட்டு தான் இருப்பார். இந்த கார்டியன் வந்து ரொம்ப ராயல்ட்டியானவன் தான், என்ன தான் வந்து நாங்கள் எது பண்ணாலும் அவன் கண்டுக்கூடாதுனாலும் அவன் வந்து இந்த மாதிரி சர்வைவ் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து அதாவது அந்த மாதிரி வேவ் பார்த்துட்டு ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் போய் கிங்கு கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் ஹீரோ. அவன் சொல்லி தான் போகிறான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாவது யோசிக்கணும், அவன் வந்து இதை மேட்ச்க்குன்னு தப்பாக நினச்சிட்டான், ஆனால் இது வந்து ஒரு கான்ட்ராக்டரோட பவர், நான் வந்து டார்க்னஸோட பவர் யூஸ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ அந்த கார்டு இருப்பான்ல அவன் போய் இந்த மாதிரி கிங்கு கிட்ட சொன்னோன்னே அவன் வந்துட்டு அப்படி என்ன சொல்ல வர்ற, அவன் வந்து சின்ன பையன் தான் ஆனால் அந்த 2 பேர்த்து அடித்தான்னு சொல்ல வர்றியா, ஆமாம் அது உண்மை தான் லார்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அதாவது அவன் வந்து இந்த மேஜிக்கை வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டான், ஏன்னா எல்லாருமே அங்கே இருப்பாங்க, அவனோட எல்லா பசங்களுமே அங்கே இருப்பாங்க, பசங்க சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் வந்து அந்த அசம்பிளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கள், நான் போய் யங்கஸ்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சன் இருப்பான், அவன் தான் வந்து இருக்கலையே செகண்டுன்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லது அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ எல்லாத்தோட அவனோட சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இன்னும் இருக்காங்க, ஆனால் இப்போ அங்கே இருக்கிறது வந்து அவங்க மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் போய் இந்த மாதிரி யங்கஸ்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட வந்து இந்த பார்ட் 1 முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நியூ மான்வா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இது ஏற்கனவே நிறைய பேர் போட்டாங்க, பட் நான் போடுறேன் ஃபஸ்ட் டைம்.
நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இது முடிஞ்சோடனே இன்னும் நியூ மான்வா போடுறேன் கைஸ், புதுசாக. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.